இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, எப்படி ஒரு ITA1 UPSல நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணுறது, பேட்ரி செட்டிங்ஸ் அண்ட் அதர்ஸ்லாம். இந்த ஏரோ மார்க்கை புஷ் பண்ணி நீங்கள் செட்டிங்ஸ் லெவலில் வந்தீங்கன்னா என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்பா யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இது வந்து எல்பிஎஸ் ஃபங்க்ஷன் தான் தேவை. நமக்கு வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து எவ்வளோ வேணுங்க, 380 வேணுமா, இன்வெர்ட்டர் 400 வேணுமா, 450 வேணுமான்றது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூகே ஸ்டாண்டர்டில் இருக்கிறீங்க, 60 Hz ஃப்ரீக்வன்சி வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எக்கோ மோடு வேணாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். எக்கோ மோடு எனேபிள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்புட் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா எப்போவுமே வந்து நமக்கு வந்து இபி பவரில் தான் யூபிஎஸ் ஆப்ரேட் ஆகும். எப்போ நமக்கு இபி சோர்ஸ் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம இன்வெர்ட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது இதோட ஃபங்க்ஷன். இது பேரலல் பண்ணது, 2 யூனிட் பேரலல் பண்ணது, ரிடண்டன்சி அது ஃபிக்ஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம வந்து 2 UPS வச்சு நம்ம வந்து காமனாக ஒரு பேட்டரி பேங்க் வச்சு நம்ம வந்து சார்ஜ் பண்ணலாம். அதான் ஷேர்டு பேட்டரி. இப்போ டிசேபிள் இருக்குது. இப்போ இண்டிவிஜுவல் பேட்டரி இருக்குது. டெம்பரேச்சர் சென்சார் நீங்கள் பேட்டரி பேங்க்கில் செட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை பேட்டரியோட கான்ஃபிகரேஷன். எவ்வளோ நம்பர் ஆஃப் பேட்டரி செட் பண்ணலாம், அது மினிமம் 30 to மேக்ஸிமம் 40 வரைக்கும் இருக்கலாம். இது ஏஹெச் பார்த்தீங்கன்னா செட் பண்ணலாம். பேட்டரியோட கரண்ட் சார்ஜிங் லிமிட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம்.